என்ன நெருப்பு? எதுக்கு? அத பத்த வைக்க. நீ குடிக்கிறது சரியில்லை. அப்படின்னா சிகரெட் தான். சிகரெட் தான். சின்ன பிள்ளைங்க குடிக்கிறது சரியில்லை. ரொம்ப பெரிய ஆளுனாலவா? சின்ன பிள்ளைங்க இப்படி பெரிய ஆள் மாதிரி காய்க்கிறது எனக்கு பிடிக்காது தெரியுமா? இது பெரிய அநியாயம் இல்லையா? எல்லாம் பெரிய ஆட்களுக்கு தான். சின்ன பிள்ளைங்களுக்கு உலகமே இல்லையா? படிக்கிறத தவிர வேற எதை கேட்டாலும் வேணாம் வேணாம் வேணாம். ஜெக்கெட் ஒன்று போடவான்னு கேட்டா வேணாம், ஷூ ஒன்று போடவான்னு கேட்டா வேணாம், சன்கிளாஸ் ஒன்று போடவான்னு கேட்டா வேணாம், டெனிம் ஒன்று போடவான்னு கேட்டா வேணாம். எல்லாம் பெரிய ஆட்களுக்கு தான். நாங்க என்னமோ சின்ன பாப்பான்னு நினைப்பு. நாங்களும் இந்த மாதிரி ஷூ ஒன்று போட்டு, டெனிம் ஒன்று போட்டு, கண்ணாடி ஒன்று போட்டு, சிகரெட் ஒன்று அப்படியே வாயில வச்சு நின்றோன்னு சூப்பர் ஸ்டார் மாதிரியே இருக்கும் தெரியுமா? எங்களுக்கும் அப்படி இருக்க ஆசை. நாங்க என் மனுஷன் இல்லையா? சத்தம் போட்டா நாங்க பயம் இல்லை தெரியுமா? பெரியவங்க எங்களை கணக்கெடுக்கிறதே இல்லை. சின்னவங்களா இருந்தாலும் எங்களுக்கு இந்த உலகம் சொந்தம். எல்லாமே பெரியவங்களுக்கு மட்டும்தான். எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. இங்க வா. எனக்கு இல்ல. இங்க வாடா. நீ நான் உங்களுக்கு பயம் இல்லை சரியா? அப்ப ஏன்டா அழுற? பயம் இல்ல, துக்கத்துல. ஏன் கவலைப்படுற? நீங்க சரியா நியாயம் இல்லாதவர். ஏன் அப்படிங்கிற? நீங்க நினைக்கிறத உங்களை பத்தி மாத்திரம் தான். நீங்க எங்களை பத்தி யோசிக்கிறதே இல்ல. சரி 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 சரி. உனக்கு இப்ப ஒரு சிகரெட் குடிக்கணும் அவ்வளவுதானே? இங்க வா. இங்க வா. குடி. பயம் இல்ல? இல்ல, பயம் இல்ல. அப்ப குடி. இழுத்து பாரு.
கொல்ல பாக்குற. சாகுறதானே உன் விருப்பம். நீ எனக்கு கொடுத்தது விஷம். நீ கேட்டனாலதானே நான் தந்தேன். நான் கேட்டது நீ கையில வச்சு குடிச்சுக்கிட்டு இருந்த சிகரெட்டை தானே. தானே நான் தந்தேன். கேலி பண்ணாத. சின்ன பையனான எனக்கு எல்லாம் தெரியும். நீ கொடுத்தது நஞ்சு தான். அதத்தான் மடே நானும் குடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பே எனக்கு இருமல் வந்துச்சு. அத கல்ல வீசிட்டு உட்காருங்கண்ணே. ஏலா ஏன்னு சொல்லுங்க. அப்படி சொல்ல முடியாது. குரங்கு மாதிரி குதிக்காம வந்து உட்காரு. கெட்டு போன சாப்பாடு சாப்பிட்டா என்ன நடக்கும்? வாந்தி வரும். யாராவது விரலால கண்ணை குத்துனா கண்ணை என்ன செய்வ? மூடுவோம். வா இங்க வாடா. யாராவது மூக்க புடிச்சு இப்படி திருவுனா உடம்ப என்ன செய்வ? கழுத்தை நசுக்குவேன். பொடிப்பயலே, உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாது ஏதாவது உள்ள போனா இந்த உடம்பு அது அப்படியே வெளியே கொண்டு வந்துரும். புரியுதா? நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? உங்களுக்கு நல்ல நல்ல விஷயம் எல்லாம் தெரியுது. சின்னவங்களை அவமதிக்காதீங்க சரியா? நான் என்ன அவமானப்படுத்தினேன்? சின்னவங்களை ஏமாத்தாதீங்க. அப்படி என்ன நான் உன்னை ஏமாத்திட்டேன்? நீங்க சுத்தி வளைச்சு பேசுறது தெரியும். தூக்கம் வர்ற வரைக்கும் அம்மா சொன்ன கதைகளை பார்த்து ஏமாந்தது போச்சுது. நீங்க சொல்ல வர்றது சின்ன பிள்ளைங்க சிகரெட் குடிச்சா இருமல் வருங்கிறது சின்ன பிள்ளைங்களுக்கு சிகரெட் சரியில்லைங்கிறதுனால. பெரியவங்க குடிச்சா இருமல் வராம இருக்கிறது பெரியவங்களுக்கு சிகரெட் ஒத்துக்கொள்றேன். ஐயோ, குரங்கு மாதிரி இருந்தாலும் இந்த பயல கொஞ்சம் மூளை இருக்கதான் செய்யுது. சிகரெட் பெரியவங்களுக்கும் நல்லது இல்ல. அதனாலதான் நீங்க மட்டும் தனியா இருந்து இழுக்கிறீங்க. என்ன அதான் தம்பி எனக்கும் புரியல. எங்க இந்த பஸ்ஸையும் காணோம். நானும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சிகரெட் குடிச்சு பலன்னு ஒருத்தன். நான் சிகரெட் குடிச்ச காசெல்லாம் சேர்த்து வச்சிருந்தேன்னா இங்க இருந்து போவேன். ஒன்னையும் இறக்கி விட்டு அழகான கார்ல. சும்மா பொய் சொல்லாதீங்க ஐயா. நீங்க மட்டும் குடுத்து சாப்பிடுறவரா இருந்தா ஏன் சிகரெட் இவ்வளவு நாள் தனியா குடிச்சீங்க? அதை விட்டு இந்த இத மட்டும் தருவீங்க. சிகரெட்டை பகிர்ந்து குடிக்கிறது சரியில்லை. இன்னைக்கு பஸ் வராது போல. நான் நடக்க போறேன். எங்க உன் வீடு இருக்கு? இன்னும் 1.5 கிலோமீட்டர் நடக்கணும். 1.5 கிலோமீட்டர் நடந்து போகணுமா? களைச்சு செத்துருவேன். சூப்பர் ஸ்டார் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. 1.5 கிலோமீட்டர் நடக்க இயலாதா? நீங்க சூப்பர் ஸ்டார்ல குப்பர் ஸ்டார். சரி சரி தம்பி, நீங்க பெரிய சண்டியன் தான். இதோ பொதுமக்களே, விளையாட்டுத் துறைக்கு ஆர்வத்தோடு பங்களிப்பு செய்கின்ற எங்களுக்கு அன்புக்குரிய மகாஜனங்களே, இதோ உங்கள் சிகரெட் நிறுவனத்தினர் நடாத்துகின்ற மாபெரும் சைக்கிளோட்ட போட்டி இந்த வருடமும் உங்களை மகிழ்ச்சியாக்குவதற்கு இதோ நடந்து கொண்டிருக்கிறது. நம் நாட்டிலே புகழ்மிக்க சைக்கிளோட்ட வீரர்கள் பலர் இதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலே கலந்து கொண்டு பலர் வெற்றியும் அடைந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு நடாத்துவது உங்கள் அபிமானத்துக்குரிய 4 ஸ்டார் சிகரெட்டை தருகின்ற உங்கள் அபிமானத்துக்குரிய நிறுவனத்தினர். அவர்கள் இந்த போட்டியை நடத்தி இந்த போட்டியிலே வெற்றி பெறுவதற்கு மாபெரும் பரிசுகளை எல்லாம் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோ நீங்களும் கூட உங்கள் அபிமானத்துக்குரிய ஏமாந்துடாத. உனக்கு தெரியுமா மில்லியனுக்கு எத்தனை சைவர்னு? 6. சிகரெட் குடிக்கிற மனுஷங்க வருஷத்துக்கு 3 மில்லியன் சாகுறாங்க. அதாவது வருஷத்துக்கு 3 மில்லியன் பேரை சேர்த்து எடுக்கலன்னா அவங்க கம்பெனியை மூட வேண்டி வரும். இந்த
ரேஸ் ஓடுறது அது செய்யறது இது செய்யறது எல்லாம் இந்த குறைய நிரப்புறதுக்கு தான். தம்பி நீ என்னைய மாதிரி இல்ல, நீ வீரமான இளம் பொடிய. இதுக்கெல்லாம் ஒரு நாள் ஏமாந்துடாத. பயப்படுற மாதிரி கதையிலேயே நீங்க சொல்றீங்க. நீ இப்பயே பயப்படுறா ரொம்ப நல்லது. அப்படின்னு இவ்வளவு தெரிஞ்சு ஏன் சிகரெட் குடிக்கிறீங்க? அதான் தம்பி எனக்கும் புரியல. நீ சரி இங்க பாரு, சூப்பர் ஸ்டார் மாதிரி நாங்க உடுத்திக்கிட்டு இருந்தாலும் நாங்க கார்ட்போர்டு ஹீரோ மாதிரி ஆள்கத்தான் தம்பி. அண்ணா பஸ் வருது. போட்டு அடிக்காம உள்ளுக்கு வாங்க.